இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை யார் தரிசிக்க முடியும்? நாம் உயிரோடு இருக்கும் பொழுதுனாலும் சரி, மரித்த பின்பானாலும் சரி, எவர் ஒருவர் தேவனை தரிசிக்க முடியுமானால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் மட்டுமே. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவுகிறார் என்பது உண்மைதான். அந்த கழுவப்பட்ட இருதயத்தின் மூலமாய் நம் தேவனை தரிசிக்க முடியும். ஆனால் சில நேரத்திலே தேவன் தம்முடைய முகத்தை ஏன் மறைக்கிறார்? வேதத்திலே படிக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் நடுவாக பாவம் என்கிற அந்த சுவர் உங்களையும் என்னையும் மறைத்து விடுகிறது. அது சில நேரத்தில் மேகத்தை போல மறைத்து விடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே வந்து தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் அவர்களை தரிசிக்க முடியும். நாள் ஒன்று வரும், நம்முடைய மரணமோ இயேசுவின் வருகையோ சம்பவிக்கும். அப்பொழுது அவரை தரிசிக்கிறவர்கள் யாரா இருக்க முடியும்? பரிசுத்தம் உள்ளவர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இயேசுவை தரிசிப்பார்கள். ஆகவே இருதயத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவரை எப்போதும் தரிசிப்போம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.